1967 அறிஞர் அண்ணா தொடங்கி வச்ச திராவிட அரசியல் மாறி மாறி கோபாலபுரத்துக்கும் போயஸ் கார்டனுக்குமே 60 ஆண்டுகள் டிராவல் பண்ணுச்சு. சாதி, மதம், பணம், வரலாறை கொண்ட அரசியல் கட்சி இது மாதிரியான பல பின்புலங்கள் எல்லாம் அழிச்சு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், சபரீசன் அவர்கள் இவர்களை ஃபர்ஸ்ட் ஹைரார்கி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, செகண்ட் ஹைரார்கி ஆஃப் டிஎம்கே அப்படின்னு வரும்போது கனிமொழி கூட அந்த செகண்ட் ஹைரார்கி லிஸ்ட்ல கிடையாது. செகண்ட் ஹைரார்கி லிஸ்ட்ல முதன்மையானவராக இருக்கிறவர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் இறப்புக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி செல்லும் பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் அன்பில் மகேஷ் அவர்களை இனி என் குடும்பத்தின் மகனாக வளர்க்கப்படுவார் அப்படின்னு சொன்னதே நாவல்பட்டு விஜய் அவர்கள் மற்ற தாவேகா வேட்பாளர்களை போல முதன்முறை அரசியலை சந்திக்கிறார், தேர்தலை சந்திக்கிறார் அப்படின்றது கிடையாது. திரு நாவல்பட்டு விஜய் அவர்களை எப்படி கட்சியிலிருந்து நீக்கிறது அப்படின்ற ஒரு தருணத்துக்காக அன்பில் மகேஷ் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி ஒரு தருணம் தானாகவே அமையுது. விஜய் அலை ஒரு முக்கியமான காரணம் இல்லை அப்படின்னாலும் இவர்களை உட்கட்சி பூசல் தான் அந்த காற்றுக்கு தீய மூட்டி அதை வளர்த்து தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026. 1967 அறிஞர் அண்ணா தொடங்கி வச்ச திராவிட அரசியல் மாறி மாறி கோபாலபுரத்துக்கும் போயஸ் கார்டனுக்குமே 60 ஆண்டுகள் டிராவல் பண்ணுச்சு. அதன் பிறகு 2026 ஒரு புதுமை நடந்திருக்கு. அது என்னன்னா, ஆரம்பித்து 2 வருஷமான தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக அரியணையை ஏறி இருக்கு. இந்த அரசியல் களம் நமக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சாதி, மதம், பணம், ஒரு வரலாறை கொண்ட அரசியல் கட்சி இது மாதிரியான பல பின்புலங்கள் எல்லாம் அழித்து ஒன்றுமே இல்லாமல் பின்புலனே இல்லாத ஒரு கட்சி முதன்முறையாக ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் அரசியல் அரியணை ஏற முடியும் அப்படிங்கிறத நமக்கு நிரூபிச்சிருக்கு. இந்த முடிவு சில பேருக்கு சர்ப்ரைஸ், சில பேருக்கு ஷாக். இந்த ஷாக்கில் நமக்கு இருக்கிற பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, தன்னோட பின்புலத்தினால பல தொகுதிகளை தன்னோட கையகத்தில் வச்சுட்டு இருந்த சில மினிஸ்டர்ஸ் கூட இந்த எலெக்ஷனில் தோற்றுருக்காங்க. அதற்கு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, நம்முடைய முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதன் பிறகு 13 தேர்தல்களில் போட்டியிட்டு 10 தேர்தல்களில் வெற்றி பெற்ற திரு துரைமுருகன் அவர்கள், அதன் பிறகு திரு ராசிபுரம் மதிவேந்தன் அவர்கள், இது போன்ற பல அமைச்சர்களும் தன்னுடைய தொகுதிகளை இழந்திருக்காங்க, அவர்கள் வெற்றியை பெறாமல் இருந்திருக்காங்க. அதற்கான காரணங்கள் வெறும் இந்த விஜயோட அலை மட்டும்தானா, இல்லை வேறு சில காரணங்களும் இருக்கா அப்படிங்கிறத முழுமையாக சுவாரஸ்யமாக அலச போகிற தொகுப்பு தான் இந்த தொடர். இந்த தொடரில் நம்ம முதன்மையாக பார்க்க போகிறது முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், திருவெரும்பூர் தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். ஒரு பேச்சுக்கு டிஎம்கேயோட ஹைரார்கி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். முதல் தலைமுறைன்னு எடுத்தோன்னா மு கருணாநிதி அவர்களோட குடும்பம், மாறன் அவர்களோட குடும்பம், அதுதான் ஃபர்ஸ்ட் ஹைரார்கியாக இருந்தது. அடுத்த தலைமுறைன்னு நம்ம பார்த்தோன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், சபரீசன் அவர்கள் இவர்களை ஃபர்ஸ்ட் ஹைரார்கி அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, செகண்ட் ஹைரார்கி ஆஃப் டிஎம்கே அப்படின்னு வரும்போது பல நாட்களாக அனுபவம் உள்ள திரு டி.ஆர். பாலு அவர்களோ, திரு துரைமுருகன் அவர்களோ, திரு ஐ. பெரியசாமி அவர்களோ அந்த செகண்ட் ஹைரார்கியில் வருவாங்களா அப்படின்னாலோ, இல்லைனா திரு அழகிரி அவர்களோட குடும்பமோ இல்லை தமிழரசு அவர்களுடைய குடும்பமோ இதில் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சொல்லப்போனால் கனிமொழி கூட அந்த செகண்ட் ஹைரார்கி லிஸ்ட்டில் கிடையாது. செகண்ட் ஹைரார்கி லிஸ்ட்டில் முதன்மையானவராக இருக்கிறவர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான். ஏன்னா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய குடும்பத்திற்கும் திரு திமுக அவர்களுடைய குடும்பத்திற்குமான உறவு 3 தலைமுறைக்கான உறவாக இருந்திருக்கு. அந்த உறவினாலேயே திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களுடைய வாரிசுகள் போலவோ இல்லை திரு அழகிரி அவர்களுடைய வாரிசுகள் போலவோ இந்த குடும்பத்திலிருந்து ஒரு பிரிக்க முடியாத பந்தம் எப்போவுமே மு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்திற்கும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய குடும்பத்திற்கும் எப்போவுமே இருந்திருக்கு. திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்திற்குமான உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு 3 தலைமுறைக்கான பந்தத்தை சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் முதல் தலைமுறை அப்படின்னா திரு அன்பில் தர்மலிங்கம் அவர்களும் திரு கருணாநிதி அவர்களுக்குமான உறவு. அவர் திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து திரு கருணாநிதி அவர்களோட மிக நெருங்கிய நட்போடு இருந்திருக்காரு. கள்ளக்குடி மற்றும் நங்கவரம் போராட்டங்களில் கருணாநிதியோடு சேர்ந்து பங்கெடுத்திருக்காரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திரு தர்மலிங்கம் அவர்களுடைய சிலை திறப்புக்காக திரு கருணாநிதி அவருடைய சொந்த தர்மலிங்கம் அவருடைய சொந்த ஊருக்கே சென்று அவருடைய சிலையை திறந்து வச்சிருக்காரு. இது அவர்களுக்குள்ள இருந்த ஒரு நட்பை வெளிப்படையாக நமக்கு காட்டுது. 2ஆம் தலைமுறை மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு அன்பில் பொய்யாமொழி அவர்களுக்கான உறவு இதைவிடவும் அதிகமானதாக இருந்திருக்கு. அதற்கான சான்றா அவர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் இறப்புக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி செல்லும் பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு அன்பில் மகேஷ் அவர்களை இனி
என் குடும்பத்தின் மகனாக வளர்க்கப்படுவார் அப்படின்னு சொன்னதே ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. அதுக்கு அடுத்த தலைமுறை நம்ம பார்த்தோன்னா திரு அன்பில் மகேஷ் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும். உதயநிதி அவர்கள் முதலாக திரைப்படத்துறையில் இறங்கும் பொழுது, கால் எடுத்து வைக்கும் பொழுது அவருடைய அகில உலக ரசிகர் மன்ற தலைவராக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருக்கார். இதுவே அவர்கள் இருவருக்குமான நெருக்கம் எவ்வளவு அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. இன்னும் சொல்ல போனால் திரு உதயநிதி அவர்களுக்கு முன்னாடியே அரசியல் களம் கண்டவர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள். அவர்களுக்கு முன்னாடியே எம்எல்ஏ ஆனதும் அன்பில் மகேஷ் தான். அவர்களுக்கு முன்னாடியே அமைச்சர் ஆனதும் திரு அன்பில் மகேஷ் தான். அதனால் சொல்லணும்னா 2021ஆம் ஆண்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக திரு அன்பில் மகேஷ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பள்ளிக்கல்வித்துறையில் அவர் சிறப்பாகவே செயல்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் தொகுதிக்குள்ளே அவருடைய பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சது. அதற்கான காரணம் அவரோட தொகுதிக்கு நேரடியாக சென்று அவருடைய செயல்பாடுகளை செய்ய முடியல அப்படிங்கிறது தான். அதனால் அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் அருண் அவர்களை அவருக்கான வேலைகளை செய்யறதுக்காக நியமிக்கிறாரு. ஆனால் திரு அருண் அவர்கள் அந்த எந்த தொகுதி செயல்பாடுகளையும் சரிவர செய்யாததுனால மக்களுக்கு இடையிலே ஒரு அதிருப்தி நிலவுது. இது மட்டும் இல்லாமல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய ஒரு நெருங்கிய நண்பர், பேச்சுலர் கடவுள் பெயர் கொண்டவர், அவர் என்ன பண்ணுறாருன்னா பள்ளிக்கல்வித்துறையில் பல வேலைகளை முடித்து கொடுக்கதா சொல்லி பல பேரிடம் காசு வாங்குறாரு. இந்த மாதிரி அவர் காசு வாங்கி ஏமாத்துறதும் கூட மக்களிடையே ஒரு சில அதிருப்தியை உருவாக்குது. இதுவும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அன்பில் மகேஷ் தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்காக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீண்டும் திருவெரும்பூர் தொகுதியே செலக்ட் செய்கிறாங்க. ஆனால் செலக்ட் செய்யறதுக்கு முன்னாடியே எப்போ நாவல்பட்டு விஜய் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை எதிர்த்து தாவேக்கால நிற்க போகிறார்னு முடிவாச்சோ அந்த தருணத்திலேயே அவருடைய தோல்வி மிகையாக டிசைட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாவல்பட்டு விஜய் அவர்கள் மற்ற தாவேக்கா வேட்பாளர்களைப் போல முதன்முறை தேர்தலை சந்திக்கிறார் அப்படின்றது கிடையாது. அவர் திமுகவுடைய பாரம்பரியமான உறுப்பினராக இருந்திருக்கார். திமுகவில் பல பொறுப்புகளில் இருந்திருக்கார். அப்படி இருந்த அவர் ஒரு சின்ன அதிருப்தினால டிஎம்கேலிருந்து தாவேக்கா வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். திரு நாவல்பட்டு விஜய் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய காலத்திலிருந்தே அவருடைய கட் அவுட்டுக்கு பெயர் போனவராக இருந்திருக்காரு. பல நேரங்களில் கலைஞர் அவர்கள் திருச்சி வரும்போதெல்லாம் விதவிதமாக டிசைனாக கட் அவுட் வச்சு தலைமையோட கவனத்தை ஈர்க்கிறவராக இருந்திருக்காரு. ஆனால் 2016ஆம் ஆண்டு முதல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்த பிறகு திரு நாவல்பட்டு விஜய் அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் ஒரு சின்ன ரிஃப்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இதற்கான காரணம் திரு நாவல்பட்டு விஜய் அவர்கள் அங்கு திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி தன்னோட ஆளுமையில் வச்சுட்டு இருந்த திரு KN நேரு அவர்களுடைய முக்கியமான விசுவாசியாக இருந்திருக்காரு. அதனாலேயே திரு நாவல்பட்டு விஜய் அவர்களுக்கும் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்குமான ரிஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருந்திருக்கு. அது மட்டும் அல்லாது 2016 தேர்தலில் திரு நாவல்பட்டு விஜய் அவர்களுக்கு தான் திருவெரும்பூர் தொகுதி வேட்பாளர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதா தான் இருந்தது. இதே மாதிரி ஒரு ப்ராமிஸை திரு KN நேரு அவர்களும் திரு நாவல்பட்டு விஜய் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் கடைசி நிமிஷத்தில் அந்த தொகுதி திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கொடுத்தது திரு நாவல்பட்டு விஜய்க்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. இதன் பிறகு நாவல்பட்டு விஜயை எப்படியாவது அந்த பொசிஷன்லேருந்து விலக்கணும் அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷுக்கு ஒரு எண்ணம் தோன்றிட்டே இருக்கு. அவர் செய்த முதல் காரியம் அந்த மாவட்டத்துக்கு செயலாளராக திரு வைரமணி அவர்களை கொண்டு வரதுக்காக தலைமையிடம் போராடி அந்த பொசிஷனை திரு வைரமணி அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறார். எதற்குனா திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு தோதானவராக வைரமணி இருந்திருக்கார். வைரமணி தனக்கு சாதகமான வேலைகளை செய்வார் என்ற நம்பிக்கையில் திரு வைரமணி அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை வாங்கி கொடுக்கிறார் திரு அன்பில் மகேஷ் அவர்கள். அன்றைய தேதியில் மாவட்ட செயலாளராக இருந்த திரு KN நேரு அவர்களுக்கு தலைமை நிலைய செயலாளராக ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அமர்த்தப்படுறார். இது அவருக்கு ஒரு அரசியல் வனவாசம்னே சொல்லலாம். அதனால் அவரால் தொகுதிக்கு போகவோ தொகுதியோட செயல்பாடுகளை நேரடியாக கவனிக்கவோ முடியாமலே போகுது. இருந்தாலும் அவர் தன்னுடைய விசுவாசியான திரு நாவல்பட்டு விஜய் அவர்களை வைத்துக்கொண்டு தனக்கு தேவையான வேலைகளை தொகுதியில் தொடர்ந்து செஞ்சு கொண்டே தான் இருக்கார். இதுவும் கூட அன்பில் மகேஷுக்கு எகெயின் த ரிஃப்ட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ் டே பை டே. இதில் தான் அதுக்கடுத்து திரு நாவல்பட்டு விஜய் அவர்களை எப்படி கட்சியிலிருந்து நீக்கிறது அப்படின்ற ஒரு தருணத்துக்காக அன்பில் மகேஷ் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி ஒரு தருணம் தானாகவே அமையுது. கட்சிக்கான ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது திரு நாவல்பட்டு விஜய் அவர்கள் வழக்கம் போல தன்னோட பேனரில் கலக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பேனர் வைக்கும் பொழுது அதில் அன்பில் மகேஷ் அவர்களுடைய படத்தை போடாமல் திரு KN நேரு அவர்களோட படத்தை மட்டும் பெரிதாக போடுறாரு. இதனால அவர் தன்னுடைய ஒன்றிய செயலாளர் பதவியை மட்டும் இல்லாமல் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் என்ற பதவியும் இழக்கிறார்.
அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தோல்விக்கான இரண்டாவது காரணம் திரு நாவல்பட்டு விஜய் அவர்களுக்கும் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் இருந்த ரிஃப்ட் அதிகமாகி அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டது. அந்த கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டாலும் KN நேருவோடைய விசுவாசியாக தொடர்ந்து கொண்டே இருக்காரு. அது மட்டுமல்லாது அவருக்கு தேவையான தொகுதி வேலைகளை செஞ்சு கொண்டே இருக்காரு. அது மட்டும் இல்லை, தன்னை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கிற கோயில் ஃபங்க்ஷனில், ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்றத்தில் அவரோட பார்ட் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல அவரோட பேனரோ போஸ்டரோ இருந்துக்கிட்டே இருக்கு. இது அவர் மீண்டும் கட்சியில் இணையறதுக்கான ஒரு முயற்சியாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் 10 வருடம் போராடியும் அவரால் மீண்டும் கட்சியில் இணைய முடியாதுன்ற ஒரு நிலை அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த நிலையில தான் தாவேக்கால இணையனும் முடிவு பண்ணுற திரு நாவல்பட்டு விஜய் அவர்கள் DMKல இருக்கிற ஒரு தலைமையோட இசைவோடு தான் சேர்றாரு அப்படின்றது தெரிய வருது. அந்த இசைவுக்கு அப்புறமா அவர் தாவேக்கால இணையிறாரு. திரு விஜய் அவர்கள் திருச்சியில் தேர்தலுக்கான பரப்புரையை செய்ய முடியல அப்படின்ற ஒரு நேரத்தில் கூட திரு நாவல்பட்டு விஜய் அவர்கள் விஜயோட பொம்மையை தேர்தல் வாகனத்தில் வச்சுக்கிட்டு அவர் பரப்புரையை மேற்கொள்கிறார். ஆனால் அந்த மாதிரி பரப்புரையை மேற்கொள்ளும் போது அது பல நேரங்களில் ஒரு சிரிப்பலையை தான் ஏற்படுச்சே தவிர, இருந்தாலும் கூட அது ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. இதுவும் கூட அவருடைய ஓட் பேங்க் அதிகமாகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அது மட்டுமல்லாது அவருடைய திரு நாவல்பட்டு விஜய் அவர்களுடைய தேர்தல் செலவுகள் முழுவதும் திருச்சியில் இருக்கிற ஒரு திமுக தலைமை தான் செலவு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு நடுவில் இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிகமாக அந்த தொகுதியில் இருந்த முக்குலத்தோர் அவர்களுடைய வாக்குகள் இவர்கள் இருவருக்குமா பிரிஞ்சு போனதும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட தோல்விக்கு 3வது காரணமாக இருந்தது திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள். அவர் வேற தொகுதி, இவர் வேற தொகுதி, அப்படி என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில் திரு விஜய் அவர்கள் போட்டியிடுறதா முடிவெடுக்கிறாங்க. அப்போது அங்கே சிட்டிங் MLAவாக இருந்த திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்க தலைவராக இருக்கார். மற்றும் இங்கே சிட்டிங் MLAவாகவும் இருக்கார். அவருக்கே தான் மீண்டும் திருச்சி கிழக்கு தொகுதி கொடுக்கப்படுது திமுகவிலிருந்து. ஆனால் அவருக்கு இங்கே சென்னை தலைமையிலிருந்து ஒரு உத்தரவாதம் என்ன கொடுக்கப்படுதுன்னா, விஜயை எதிர்த்து அவர் ஜெயிச்சார்னா அவருக்கு அமைச்சர் பதவி நிச்சயம் உண்டு அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்கப்படுது. இதை நம்பி திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள் அதிகமாக உழைக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் இது KN நேரு அவர்களுக்கும் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் மிகப்பெரிய பேரதிர்ச்சியாகவே இருக்குது. திருச்சி மாதிரி ஒரு சின்ன மாவட்டத்தில் 3 அமைச்சர்கள் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாகவே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இனிகோ இருதயராஜ் அவர்களுக்கு அமைச்சர் பதவி உறுதியானது இவர்கள் 2 பேருக்கும் ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. அதனால மூவரும் மற்ற இருவரும் தோற்கணும் அப்படின்னு சொல்லி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒருவர் இவர் செஞ்சார் அவர் செஞ்சார்னு இல்லாமல் மூவருமே மற்ற இருவர் தோற்கணும் வேலை செஞ்சது தான் 3வது முக்கிய காரணமாக இருக்குது. இப்போது இந்த 3 தொகுதிகளில் திரு KN நேரு அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய ப்ளஸ் என்ன, அவரோட தொகுதியில் இருந்த இஸ்லாமிய வாக்கு. ஆனால் மற்ற 2 தொகுதிகளில் இருந்த மாற்று மதத்தினருக்கான வாக்குகள் இரண்டும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் திரு நாவல்பட்டு விஜய் அவர்களுக்குமே சாதகமாக இருந்ததே தவிர KN நேருவுக்கு கிடைத்த இஸ்லாமிய வாக்குகள் இருவருக்கும் கிடைக்கப்பெறலை. திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தோல்விக்கு முக்கியமான 4வது காரணம் அப்படின்னா SIR ஆக்டிவிட்டியை தான் சொல்லணும். இந்த SIR ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் திருவெரும்பூர் தொகுதியில் ஒரு மிகப்பெரிய ஐரணியே இருக்குது. அது என்னென்னா, 2021ஆம் ஆண்டு திருவெரும்பூர் தொகுதியில் இருந்த மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 2,93,000. அதில் செலுத்தப்பட்ட வாக்குகள் 1,95,000 வாக்குகள். திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பெற்றிருந்த வாக்குகள் 1,05,000. ADMK வேட்பாளர் பெற்றிருந்த வாக்குகள் 55,000. இதே 2026ல் 2,93,000 மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 2,50,000 குறையுது. கிட்டத்தட்ட 43,000 வாக்குகள் குறையுது. ஆனால் இதில் கேஸ்டட், அதாவது செலுத்தப்பட்ட வாக்குகள்னு பார்த்தோன்னா 2,13,000 வாக்குகள். கடந்த தேர்தலை விட மிக அதிகமான வாக்குகள். வாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருந்தபோது செலுத்தப்பட்ட வாக்குகள் கம்மியாக இருந்திருக்கு. வாக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது செலுத்தப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருந்திருக்கு. இந்த ஐரணியில் அவர் பெற்ற வாக்குகள்ன்றது மிக கம்மியாக இருந்தது மட்டுமல்லாமல் டெலீட் பண்ணப்பட்ட கிட்டத்தட்ட 43,000 எண்ணிக்கைகள் அனைத்தும் DMKவை சார்ந்தது அப்படின்னு ஒரு பழிச்சொல்லும் இருக்குது. அதற்கான ஆதாரங்கள் இன்று வரைக்கும் யாரிடமும் இல்லை. இந்த மாதிரி பல காரணங்களால் மட்டுமே தான் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கிட்டத்தட்ட 8,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திருவெரும்பூர் தொகுதியில் 2026ஆம் தேர்தலில் தோற்கடிக்கப்படுகிறார். Success is not final, failure is not fatal. It is the courage to continue that decides a success அப்படின்னு சொல்கிறாரு வின்ஸ்டன் சர்ச்சில். திரு அன்பில் மகேஷ் அவர்களுடைய இந்த தோல்விக்கான காரணம் விஜய் அலை மட்டும் கிடையாது.
முக்கியமாக அந்த கட்சிக்குள்ளே இருந்த இன்டர்னல் சாபட்டாஜ் மட்டும்தான் இந்த தொகுதியில் அவருடைய தோல்விக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. இவர் இது போன்று தன்னுடைய தோல்விக்கான காரணங்களை அலசினால் பிற்காலத்தில் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த பர்டிகுலர் கோட்டையை அவர் கலைச்சது இந்த இடத்துல விஜய் அலை ஒரு முக்கியமான காரணம் இல்லை அப்படின்னாலும் இவர்களுடைய உட்கட்சி பூசல் தான் அந்த காற்றுக்கு தீயை மூட்டி அதை வளர்த்து அன்பில் மகேஷோட தோல்விக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அடுத்ததாக செறிஞ்ச முக்கியமான இரும்பு கோட்டை கொளத்தூர். திமுக வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு முதல்வர் வேட்பாளராக இருந்த ஒருத்தர் தோக்கிறது அந்த கட்சிக்குள்ளேயும் முழுமையாக மாநிலத்திற்குள்ளேயும் ஒரு பெரிய பேரதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தோல்விக்கான முக்கிய காரணம் விஜய் அலையா, உட்கட்சி பூசலா, இல்லை வேறு ஏதானுமா அப்படிங்கிறத வரப்போகிற அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். லெட்ஸ் டீகோட் தி நெக்ஸ்ட் பிக் ஷாக்கர் இந்த நெக்ஸ்ட் எபிசோட். வணக்கம்.